ஹக்குனா மட்டாடா, என்ன அருமையான கானம். ஹக்குனா மட்டாடா, உற்சாகம் பொங்குமே. ஹக்குனா மட்டாடா, என்ன அருமையான பாடல். ஹக்குனா மட்டாடா. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் கார்ட்டூன்களின் அற்புதமான வரலாற்றை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒரு சுவாரஸ்யமான பயணமாக பார்க்கலாம். கேட்கவும் பார்க்கவும் நன்றாக உள்ளது அல்லவா? இவ்வாறு நம் கவலைகளை மறக்கச் செய்யும் கார்ட்டூன்கள் 1800களில் பத்திரிகைகளில் வெளிவந்த நகைச்சுவை படங்களாக கார்ட்டூன்கள் தொடங்கின. கலைஞர்கள் இதை கதைகள் சொல்லவும், மக்களை சிரிக்க வைக்கவும், சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பயன்படுத்தினார்கள். இந்த சித்திரங்கள் தான் நவீன அனிமேஷனின் அடித்தளம். அந்த காலத்திலான பிரபல சித்திரக்காரர்கள் தாமஸ் நாஸ்ட் அண்ட் ஜேம்ஸ் கில்ரே 1890களில் கார்ட்டூன் உலகத்தில் ஒரு புதிய நட்சத்திரம் உதித்தது. ஓ, தி yellow kid. ரிச்சர்ட் எஃப் அவுட்கால்ட் உருவாக்கிய தி yellow kid ஹோகன்ஸ் அலி கார்ட்டூன் ஸ்ட்ரிப்பில் தோன்றி மிக பிரபலமானார். பெரிய மஞ்சள் ஆடையால் அவர் yellow kid என்று அழைக்கப்பட்டார். இதுதான் முதல் நவீன கார்ட்டூன் ஸ்ட்ரிப். yellow kid தான் அப்போதைய செய்தித்தாள்களில் சூப்பர் ஸ்டார். 1906இல் உருவான ஹியூமரஸ் ஃபேசஸ் ஆஃப் ஃபனி ஃபேசஸ் முதன்மையான அனிமேஷன் படங்களில் ஒன்று. தொள்ளாயிரத்து 14இல் உருவான கர்டி த டைனோசார் கதாபாத்திரத்திற்கு உணர்ச்சி, நகைச்சுவை, நடிப்பு சேர்த்த முதல் படைப்பு. கார்ட்டூன்களின் பொற்காலம் 1920இலிருந்து 1960 வரை. 1928 வால்ட் டிஸ்னியின் ஸ்டீம்போட் வில்லி மூலம் மிக்கி மவுஸ் உலகத்திற்கு வந்தார். அதன் பிறகு பல பெரிய ஸ்டூடியோக்கள் உருவாயின. டிஸ்னி, வார்னர் ப்ரோஸ், லூனி டூன்ஸ், MGM, டாம் அண்ட் ஜெரி, ஃப்ளீஷர் ஸ்டூடியோஸ், பப் இ, பெட்டி பூப். இந்த காலத்தில் பக்ஸ் பன்னி, டொனால்ட் டக், டாம் அண்ட் ஜெரி போன்ற கதாபாத்திரங்கள் உலகத்தை கவர்ந்தன. டெலிவிஷன் வருகையால் கார்ட்டூன்கள் தினசரி பொழுதுபோக்கின் பகுதியாகின. பிரபல தொடர்கள் ஸ்கூபி-டூ, மர்மங்களை தீர்க்கும் நாய் மற்றும் நண்பர்கள், ஹீ-மேன், ஐ ஹாவ் த பவர் என்று முழங்கிய சக்தி வீரன், தி ஃப்ளின்ஸ்டோன்ஸ், தி ஜெட்சன்ஸ், யோகி பேர். இதே நேரத்தில் ஜப்பானிய அனிமே உலகம் முழுவதும் பரவியது. ஆஸ்ட்ரோ பாய், டோரேமன் போன்றவை பெரும் வரவேற்பை பெற்றன. புதிய தலைமுறை கார்ட்டூன்கள் கார்ட்டூன் நெட்வொர்க், நிக்கலோடியன், டிஸ்னி சேனல் வந்ததால் குழந்தைகள் உலகம் முழுவதும் புதிய கதைகளைக் கண்டது. இந்த காலத்தின் ஹிட் தொடர்கள் ஷின்சான், அட்டகாசமான 5 வயது பையன், ஜங்கல் புக், மோக்லி, காட்டில் வளர்ந்த சிறுவனின் சாகசங்கள், பவர் பஃப் கேர்ள்ஸ், டிராகன் பால் ஜி, போகேமான், ஸ்பஞ்ச் பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ், டெக்ஸ்டர்ஸ் லேபரட்டரி. இந்த காலம் மிக அதிகம் நினைவில் நிற்கும் கார்ட்டூன் தங்க யுகம். டிஜிட்டல் அண்ட் 3D அனிமேஷன் 2005 தற்போது. உலகம் முழுவதும் CG தொழில்நுட்பம் வளர்ந்ததால் அனிமேஷன் திரைப்படங்கள் புதிய உயரத்தை அடைந்தன. பிரபல ஸ்டூடியோக்கள் பிக்சார், டாய் ஸ்டோரி, ஃபைண்டிங் நீமோ ட்ரீம்வொர்க்ஸ், ஷ்ரெக்,
குங்ஃபு பாண்டா இல்லுமினேஷன் மினியன்ஸ். இதே நேரத்தில் டிவியில் பெரும் வரவேற்பை பெற்ற மற்றொரு பிரபல தொடர் பென் 10 ஆம்னிட்ரிக்ஸ் மூலம் பல்வேறு ஏலியன்களாக மாறி உலகை காப்பாற்றும் குழந்தை ஹீரோ. OTT, யூடியூப், ஸ்ட்ரீமிங் ஆஃப்கள் காரணமாக கார்ட்டூன்கள் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கத் தொடங்கின. 8 இப்போதைய கார்ட்டூன்கள் 2D, 3D, CGI, அனிமே, டிஜிட்டல் ஆர்ட் எல்லாம் ஒன்றாக கலந்த ஒரு புதிய கலை. குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் ரசிக்கும் கதைகள், உணர்வுகள், நகைச்சுவை நிறைந்தவை. சிறு வரையப்பட்ட படங்களாக தொடங்கிய கார்ட்டூன்கள் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்ற ஒரு பெரிய கலை வடிவமாக வளர்ந்துள்ளன. நமது இந்திய கார்ட்டூன் சோட்டா பீம், மோட்டு பட்டுலு குழந்தைகளிடையே மிக பிரபலம். இப்படி நம்மை மகிழ்விக்கும் கார்ட்டூன்கள் இன்னும் பல உயரங்களை எட்டும். இது போன்ற வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.